வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 22/8/2026. நாள் முழுவதும் வளர்ப்பிறை தசமி திதியும், மதியம் 2:30 வரைக்கும் கேட்டை நட்சத்திரமும், அதற்கு பிறகு மூல நட்சத்திரமும், நாள் முழுவதும் விஸ்கம்ப நாம யோகமும், மதியம் 12:49 வரைக்கும் தைத்துளை கரணமும், அதற்கு பிறகு கர்சை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா கிழக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 8:45 வரை, மாலையில் 4:45 5:45 வரை நல்ல நேரமும், காலையில் 9:09 10:41 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:46 3:18 வரைக்கும் யமகண்டம், காலையில் 6:04 7:36 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் தசமி திதி. நான் நேற்று சொன்னதுதான், எப்பொழுதும் சொல்றதுதான், எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. நவமி தசமி திதிகளை எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் உபயோகிக்கக்கூடாது. அதாவது புதிதாக ஆரம்பிக்கிறதுக்கு. இங்கே ஒரு திதியை எடுத்துக்கிட்டா, எதை எடுத்துக்கிட்டாலும் அதை விளைவை வச்சு தான் நம்ம யோசிக்கணும். இங்கே எல்லாருக்குமே ஒரு தவறான புரிதல் இருக்குது. அஷ்டமி நவமி அப்படின்றாங்க. அஷ்டமி அப்படின்னா அதனுடைய விளைவை நீங்கள் பார்க்கும்போது அது லட்சுமி கடாசம் பொருந்தியது. சொர்ண வைரவர், வளர்ப்பிறை, கால வைரவர், காவலுக்கு, பாதுகாப்பு, இப்படி நல்ல விஷயங்கள். அஷ்டமி தேதியில் பிறந்த ஒருத்தர் இருந்தால் வீட்டில் சிறப்பு தான். அவரை நம்ம சரியான முறையில் வழிகாட்டி அவருக்கான சரியான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கும்போது அவங்க பெரிய நிலைக்கு வருவாங்க. நவமி தசமி இது ரெண்டுக்குமே விளைவு ஒன்று தான். ஒருத்தர் நவமி தசமியில் பறந்துட்டான்னா கண்ணை முடிக்கிட்டு பித்திரு தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான சிக்கல்களும் அவங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ புத்திர தோஷம், பித்திரு தோஷம் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திதியில் இருக்குது. அப்போ எந்த ஒரு காரியம் செய்தாலும் முன்னோர்களுடைய அருளாசி, குலதெய்வத்தினுடைய அருளாசி வேண்டும். இந்த காலத்து இந்த திதியில் அது இல்லாதனால நல்ல காரியங்களை தவிப்பது நன்மை. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் கேட்பது அப்படிங்கிற விளக்கம். இங்கே 100ல் 2% அல்லது 3% ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய லக்னம் தெரியும். ஓரளவுக்கு என்னுடைய ராசி நட்சத்திரம்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு லக்னம் தெரியாது. ஒருத்தருடைய பலன் கணிப்பிடுறது லக்னத்தின் அடிப்படையாகவே கணிப்பிடப்படுது. அப்போ அந்த பலனை சொல்லும்போது நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வச்சு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இங்கே ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ பெரிய விடயங்கள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ராசி எப்படி உருவாகுது, சந்திர பகவான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவருடைய பயணத்தை மேற்கொண்டு இருப்பார். இப்போ இன்றைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா, அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அதுக்கு அங்கிட்டு மிருகசீர நட்சத்திரத்தில் பயணிப்பார். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிப்பார் ஒவ்வொரு நாளும். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த கார்த்திகையினுடைய தலைப்பகுதி அப்படின்னு சொல்றது எங்க இருக்கு அப்படின்னா மேசராசிக்குள்ள வந்துடும். உடல் கால் பகுதியெல்லாம், உடல் கால் பகுதியெல்லாம் அப்படின்னு நம்ம பிரிப்போம் அதுகளை பகுதிகளாக. அது ரிஷபராசிக்குள்ள வந்துடும். இப்போ அவர் அஸ்வினியில் இருந்தாலோ பரணியில் இருந்தாரோ மேசராசி, அஸ்வினுடைய கார்த்திகையினுடைய தலையில் இருந்தால் அப்புறம் மேசராசி. அப்புறம் உடல் காலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே
ரிஷபராசியாக மாறிடும். அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தில் எந்த குழப்பமும் இல்லை, அவர் ரிஷபராசி தான். ஆனால் மிருகசீஷத்துக்கு வரும்போது அவர் தலைப்பகுதியும் உடல் ஆரம்ப பகுதிகளும் ரிஷபராசிக்குள்ளே வரும். மிருகசீடத்தினுடைய 3ஆம் 4ஆம் பாதம்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய 2 பாதங்கள் வரை, அதாவது இந்த உடல் அமைப்பை பொறுத்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆக பிரிப்போம். முதல் பாகம், 2ஆவது பாகம், 3ஆம் பாகமும் 4ஆம் பாகமும் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனத்துக்குள்ளே வந்துடும். இப்படி சந்திரனுடைய நகர்வை வச்சு தான் ராசி கணிப்பிடப்படுது. ஒரு நட்சத்திரத்தின் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அவர் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகவும், அந்த நட்சத்திரம் எந்த ராசி மண்டலத்துக்குள்ளே தெரியுதோ இல்லை அமைந்திருக்குதோ அந்த ராசி மண்டலம் ஜென்ம ராசியாகவும் மாறுது. அப்போ யாரை வச்சு நம்ம கணிப்பிடுறோம்? சந்திரன். சந்திரனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா உடல், மனம். இப்போ ஒருத்தருடைய உடலும் மனமும் எப்படி செயற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விளக்க அந்த அமைப்பை தான் சந்திரன் கொடுக்குது. ஜாதக விதியின்படி தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறது, தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறது சந்திரனை சொல்கிறது. ஒரு தாய் தான் கருமுட்டை உருவாக்கி அந்த கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்த பிறகு அந்த உயிர் வளம் பெறும்போது உடல் அமைப்பை கொடுக்கிறதே தாய் தான். உங்களுக்கு தொடர்பு புரிஞ்சிருக்கும். அப்போ உயிர் சக்தி தான் இங்கே கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்தால் தான் உயிர் தளிக்கும், அந்த கரு உருவாகும். அப்போ அந்த உயிர் சக்தி எங்கே இருக்குது? தந்தைக்கிட்ட இருக்குது. இங்கே ஜோதிட விதியின்படி தந்தை கிரகம் அல்லது தந்தை அப்படின்னு சொல்கிறது சூரியன். சூரியனுடைய நகர்வு மாதத்திற்கு ஒரு ராசியில் இருக்கும். ஆங்கில மாதத்துக்கல்ல, தமிழ் மாதத்துக்கு. அவர் சித்திரை பிறக்கும்போது மேஷராசியிலும், வைகாசி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசிலையும், இப்படி அவருடைய ஒவ்வொரு மாதத்திற்கும் அவருடைய பயணத்தை மாற்றிக்கிட்டே வருவார். அப்போ அதாவது அந்த ராசின்னு ஒரு நாளைக்கு அவருடைய பயணம், அதாவது ஒளிக்கீட்டுகள் இந்த ராசி மண்டலத்தில் படுற நிலையை பொறுத்து உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது. பலனும் பொறுத்து எந்த ராசி மண்டலத்தின் ஊடாக அவருடைய ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அது லக்னமாக மாறும். அது தோராயமாக 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சிறப்பான கணக்குகள் இருக்குது, தோராயமாக புரிஞ்சுக்கொள்ளும். இப்போ காலையில் சூரிய உதயத்தில் இருந்து ஒரு 2 மணித்தியாலங்க எடுத்துக்கொள்வோம். சூரிய உதயம் ஒரு 6:05 வச்சுக்கிட்டா 8:05 வரைக்கும் சூரியன் முதல் ராசியாக, இப்போ ஒரு சித்திரை மாதத்தில் பிறக்கிற ஒருத்தராக இருந்தால் அவர் மேச ராசியில் மேச லக்னமாக பிறப்பார். அதாவது 6:05 8:05 8:05 பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப லக்னமாக மாறிடுவார். இப்படி தான் லக்னம் உருவாது. லக்னம் தான் உயிர். அப்போ லக்னம் தான் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்குரிய அடையாளம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ராசின்னு பொது பேரை சொல்லும்போது உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு லக்னத்தினுடைய பலனை கேட்கணும். இந்த லக்னம் என்ன அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் மேச ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லும்போது மேச லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் அவதானமாக கதைக்கணும். மிதுன ராசிக்காரர்களே அப்படின்னு நான் சொல்லும்போது மிதுன லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். கன்னி ராசிக்காரர்களே அவங்களுக்கு பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது கன்னி லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ராசியை பார்க்கக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மனம் சம்மந்தமான சில குழப்பங்களை கொடுக்கும், உடல் சம்மந்தமான குழப்பங்களை கொடுக்கும். ஏதாவது கொடுக்குதா அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ள தப்பில்லை. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னம். அப்போ அந்த லக்னம் தான் முக்கியம். சரி, லக்னம் உங்களுக்கு தெரியாது, என்ன செய்யணும்? உங்கள் ராசி உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. அதில் ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது ஒரு கோடு அல்லது 1ன்னு எழுதியிருப்பாங்க. அது உங்களோட லக்னம். அதில் பார்க்க தெரியல, விபரங்கள்னு ஒன்று இருக்கும். ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம லக்னம், என்ன திதி, என்ன பிறை, என்ன யோகம்,
என்ன கரணம், என்ன நாளில் பிறந்திருக்கீங்க, இவ்வளத்தையும் கட்டாயம் முக்கிய விவரங்களை கொடுத்துருப்பாங்க. அப்படியும் தெரியலைன்னா குரு ஜோதிடத்தை போங்க, என் ஜாதகத்தை கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்கன்னா அவர் சொல்லுவார். அப்போ லக்கணத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு தெளிவாக வந்துருக்கு. அப்போ லக்கண பலனை தான் எடுத்துக்கிட்டுறது நன்மையை தரும். அடுத்து நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது, திருத்துறது, அதை வச்சு ஏதோ வியாபாரம் செய்கிறது, எதுவுமே செய்யக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்களில் செய்யாமல் இருக்கிறது தான். முக்கியமாக பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், குழந்தை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். காதல், களியாட்டம், கொண்டாட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். குலதெய்வம் வழிபாடுகள், ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சுருக்கீங்களா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நேர்த்திக்கடன் வச்சிங்களா, இல்லாட்டி குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் நேர்த்திக்கடன் வச்சிங்களாலாம் கொஞ்சம் பார்த்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது. அடுத்து கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரும். அது கடந்து போகிற பாருங்கள், பேசி பேசி பெருசாக்காதீங்க. பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். அடுத்தது மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், மனவேதனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணாதி, யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்வது நன்மையை தரும். அதே நேரத்தில் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்த கேட்கறது நன்மை. அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் முயற்சிக்கான வெற்றி, நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும். ஒரு பத்திரப்பதிவுகள் ஏதோ ஒரு இதில் விண்ணப்பிச்சிருக்கீங்க, அது தடையாக இருந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த நிலைக்கு போகும். நீங்கள் சொல்ல நினைக்கிறது தெளிவாக மக்களிடம் பிறருடைய போய் சேரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தங்கையில் ஆதரவு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்ற நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கணும். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவி, குழந்தைகள், இவங்க சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நன்மையை தரும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. வார்த்தை பிரயோகங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்காங்க. இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இல்லை உங்களை நோக்கி வர்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கான அந்த உங்களை நடத்தக்கூடிய அந்த உயிர் சக்தி, அந்த பலம் சில நேரங்களில் ஆற்றல் குறைஞ்சு காணப்படுது. அந்த ஆற்றல்கள் குறையும் போது உங்களுக்கு அறியாமலே அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சிக்கல்கள், மனக்குழப்பங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு குழப்பமான நிலைகள், எடுக்கிற முடிவு தவறான முடிவுகள், இப்படி பல விஷயங்களை இன்றைய நாளில் காட்டுது. அதனால் பொறுமையும் அமைதியும், மனதை அமைதியாக வச்சுக்கொள்ளக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு தான். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்க ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
கடல் கடந்தோடு தொடர்போடு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இன்றைக்கான நாள். அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகணும் முயற்சி பண்ணுறதா இருக்கணும், இல்லை அங்கே இருக்க தொடர்பு ஒரு நன்மைகளை பெறணுமா இருக்கணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க யாராவது போக முயற்சி பண்ணலாம். இது எல்லாம் இன்றைக்கு கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்படும், சில வருமானங்கள் சேமிக்கப்படும், நிம்மதியான தூக்கம், நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாள், உடல் உபாதைகள்லேருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய நாள், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி, மன மகிழ்ச்சிகள்லாம் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளணும். எல்லாருக்குமே ஆழ்மனச அபிலாஷைகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாக, குறைவாக, சில நேரம் இல்லாமலே போகிறதுக்கு, அந்த நேரம் எதிர்பார்க்கும் போது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆகும்போது நம்மளுக்கு மனசு அழுத்தங்களுக்குள்ள, வேதைக்குள்ள சில போக வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும், சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதனால் இன்றைக்கி வர வேண்டிய விஷயத்தை ரைட் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நான் என்னுடைய நிலையை விட்டு மாற மாட்டேன்னு ஒரு நிலையை நீங்கள் வந்துட்டீங்கன்னா சரி, சில வருமானங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக வரலாம், நஷ்டம் கூட ஏற்படலாம், கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது 2வது திருமணத்தை பற்றி யோசிக்க வேணாம். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தை, ஆண் வாரிசு, இவங்க 3 பேர் விஷயத்தையும் பார்த்துக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட, என்ன தொழில்ன்ற வியாபாரம்னு சொல்லணும் குழம்பிக்கூடாது. தொழில்ன்றது நீங்கள் இன்னொருத்தட்ட வேலை செய்கிறதா இருந்தால் அது தொழில்னு நான் சொல்கிறேன். வியாபாரங்கிறது நீங்கள் தனிப்பட்ட வியாபாரம். அடுத்தது கல்வி சார்ந்த விஷயம். இந்த 3 விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உடல் நலம் விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும். அதே மாதிரி எங்கே போனாலும் வந்தாலும் இந்த 3 பேரையும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. உங்களோட அந்த மற்ற 2 பேரையும், உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தை விஷயங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, தந்தை, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக கல்வியை கையாளுறது நன்மை தரும். அடுத்தது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு, ஏதோ இருக்கணும். வாழ்க்கையை அது மாற்றப்போகுது, வாழ்க்கையை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுது, இல்லை வாழ்க்கையை சம்மந்தப்பட்டு அது நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட முடிவுகளை இன்று எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. அதனால் நிதானம், அதுக்கான நாள் வரும், கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கான நாள் வரும், அந்த வாழ்வில் உங்களுக்கான முடிவுகளை எடுக்கலாம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமாக உங்களுடைய குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணை, உங்களுக்கு இப்போ இதில் நீங்கள், உங்களுடைய குழந்தைகள், அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் மனைவி, இவங்க எல்லா விஷயத்தையும் 2 பேருக்கும் 3 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடல் கடந்த விஷயம், ஒரு வியாபாரமோ தொழிலோ கல்வியோ இல்லை போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா கவனமாக இருங்க. இல்லை கடல் கடந்து அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களோ கடல் கடந்து இருந்தால் கூட உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய கணவனோ மனைவியோ இங்கே இருந்தால் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, சரியா. அடுத்தது தேவையற்ற செலவுகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து தூக்க இன்மை பிரச்சனைகள், பெண்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஏதோ ஒன்று இழந்தது போல் ஒரு நிலை மனதில், ஒரு என்னன்னே ஒரு புரியாத ஒரு குழப்பம் மனதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமண பேச்சுவார்த்தை, திருமணத்துக்கு வரன் தேடுறீங்க, திருமண நிச்சயிக்க பார்க்குறீங்க, எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம். அது சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடாது. கடந்து போங்க, பேசி பேசி பெருசாக்காதீங்க. ஏன்னா உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கனால அந்த வீட்டில் உங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களே தப்பு செய்வாங்க. கணவனோ மனைவியோ உங்களுடைய துணையார் கனவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு இன்றைக்கி இப்படி நடக்கணுங்கிறதுக்காக. அதனால் பேசி பேசி பெருசாக்காதீங்க, கடந்து போங்க. வாழ்க்கை சம்மந்தப்பட்டு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட வாழ்க்கை சம்மந்தம் எந்த முடிவும் எடுக்காது. குழந்தைகள் முக்கியமாக 2வது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை யாரோட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன முறையில் பேசுகிறோம், அது நண்பராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், கூட படிக்கிறவங்களாக இருக்கலாம், உங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பங்குதாரர்களை. இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும். பேசுகிற விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. திருமணம் வாழ்க்கை சம்மந்தப்பட்டு முக்கியமாக திருமணம் நான் சொல்கிற விஷயங்களில் கவனமாக இருக்கும். உங்களுடைய குழந்தையின் திருமணமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். மீன ராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீங்கும். அதே நேரத்தில் உடல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அதுக்கான தீர்வு, இல்லைன்னா அதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் நீங்கள் செய்கிற நாள் தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தணும். நீண்ட நாளாக ஒரே தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, மாற்றம் ஏற்படுத்தணும், புதிய தொழில் போகணும், இல்லை அடுத்த நிலைக்கு போகணும், ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அதை தீர்த்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை இனம் காண்றது, எதிரிகள் தொல்லையிலிருந்து வெளிவர்றது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும்.